வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்னைக்கு பச்சை பட்டாணி பன்னீர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 20 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே பன்னீர் இந்த மாதிரி 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். மெதுவாக திருப்பி போட்டுக்கணும். போட்டு எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். அதே எண்ணெயில் 2 பட்டை 2 லவங்கம் 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, பெரிய வெங்காயம் 2 போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி 2 அரைச்சி அதையும் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 300 ml தண்ணி சேர்த்திட்டு பச்சை பட்டாணியை நான் முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கிறது அதையும் சேர்த்திட்டு சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் ஒரு போட்டு சேர்த்திட்டு பன்னீரை சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் அதில் கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணினா சூப்பரான நம்மளோட பச்சை பட்டாணி பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள்.